या आपके सामने रखने के लिए चाहता हूं. ஒரு முக்கியமான காரியத்தை உங்கள் முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். प्रभु आपसे बातचीत करने पाए. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. मेरे साथ खोलिएगा लूका रचित सुसमाचार 5वां अध्याय. என்னோடு கூட திருவுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37, 38, 39 पद को हम पढ़ने जा रहे हैं. 37, 38, 39வது வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். लूका रचित सुसमाचार उसका 5वां अध्याय. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37, 38, 39 पद को हम पढ़ेंगे. 37, 38, 39 वசனங்களை நாம் வாசிக்கலாம். मैं आपके लिए पढ़ रहा हूं, थोड़ा ध्यान से अपना बाइबल में देखें. உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். और कोई नया दाखरस पुरानी मस्कों में नहीं भरता, नहीं तो नया दाखरस मस्कों को फाड़ कर बह जाएगा और मस्कें भी नाश हो जाएंगी. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். 38 पद को मैं पढ़ रहा हूं. 38ஆம் வசனம். परंतु नया दाखरस नई मस्कों में भरना चाहिए. புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். 39वां पद को मैं पढ़ रहा हूं. 39வது வசனத்தை வாசிக்கிறேன். कोई मनुष्य पुराना दाखरस पीकर नया नहीं चाहता, क्योंकि वो कहता है कि पुराना ही अच्छा है. அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும், அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான் என்றார். इस वचन को आप में से बहुत लोग शायद सुने हैं, दूसरों को बतलाए हैं. ஒருவேளை இந்த வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அது மாத்திரமல்ல பிறருக்கும் நீங்கள் அறிவித்திருப்பீர்கள். इन दिनों में जवानों से, ये जवान अगुओं से बातचीत करने समय इस बात को कहते हैं. இன்றைய நாட்களிலே வாலிபர்களோடு கூட பேசும் பொழுது இப்படியாக சொல்லுவார்கள், आप लोग पुराने जमाने के हैं, पुराने विचार रखने वाले. நீங்கள், அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பழைய ஆட்கள், பழைய காலத்தை சார்ந்தவர்கள் என்று. हम लोग नया जमाने के हैं, नया ट्रेंड में पालन पोषण किए जा रहे हैं, नया ट्रेंड में आगे बढ़ते हैं. வாலிபர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் இந்த புது யுகத்தை சார்ந்தவர்கள், புது ட்ரெண்டை சார்ந்தவர்கள், புது காரியங்களிலே நாங்கள் முன்னேறி செல்கிறவர்கள். इसलिए आपके विचार हमारा विचार में बहुत भिन्नता रहेगा. ஆகையினாலே ஐயா, உங்க எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்கள் பெரிய வித்தியாசம். அது ध्यान से सुनिएगा. நன்றாக கவனியுங்கள். शायद आप लोगों में से अनेक लोगों को भी ये विचार रहता होगा. ஒருவேளை உங்களிலே அநேகருக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்களே காணப்பட்டிருக்கலாம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. हम उनसे पूछेंगे, सुलेमान जिसको दुनिया समझती है बुद्धिमानों के बुद्धिमान, உலகமே போற்றுகிற அல்லது அறிந்து கொள்ளுகிற ஞானிகளுக்கெல்லாம் ஞானி என்று சொல்லி சாலமோனிடத்தில் கேட்டு பார்க்கலாம். वो क्या कहता हम समझने के लिए कोशिश करेंगे. அவன் சொல்லுகிற காரியத்தை நாம் கொஞ்சம் புரியலாமா? वो मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். हमारे घर में आपके बच्चे भी आपके साथ इस प्रकार बातचीत कर सकते हैं. உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட பேச்சை எடுக்கலாம். आपको नहीं मालूम है, உங்களுக்கு என்ன தெரியும்? आप पुराना आदमी है, நீங்க பழைய ஆளு, पुरानी बातों को ही सोचते हैं. நீங்க பழையவைகளையே யோசிக்கிறீங்க. हम लोग कंप्यूटर, आईपैड, ट्विटर, फेसबुक, यूट्यूब और कौन सा ट्यूब है, इन सारी बातों के बीच में पालन पोषण किया. நாங்களோ அந்த ஃபேஸ்புக், யூடியூப், இந்த எல்லா காரியங்களிலேயே நாங்கள் வளர்க்கப்பட்டு பார்க்கப்பட்டு வருகிறோம். इसलिए हम लोग नए तरीका से सोचते हैं. ஆகினாலே நாங்கள் யோசிப்பது ஒரு புதிய காரியங்களை, नई बातों को लाने के लिए चाहते हैं. புதிய காரியங்களை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். आप लोग बुढ़े लोग चुप रहिए. நீங்க வயதான ஆட்கள் எல்லாம், பெரிய ஆட்கள் எல்லாம் அமைதியா இருங்க. ये हमारा जमाना है, இது எங்க காலம், ये हमारा जमाना இது है. எங்களுடைய காலம். ये विचार कई जवानों के अंदर, जवान अगुओं के अंदर भी पाई जाती है. இந்த எண்ணம் இருக்கிறதே अनेक வாலிபர்களுக்குள்ளே, अनेक ஊழியக்காரர்களாகி அவர்களுக்குள்ளேயும் காணப்படுகிறது. और इसलिए मैं इस वचन में से कुछ प्रकाश आपके समझने लायक बतलाने के लिए चाहता हूं. ஆகையினால இந்த வசனங்களிலிருந்து சில
வெளிப்பாட்டை வசனத்தை உங்களுக்கு நான் போதிக்க விரும்புகிறேன். लेकिन उसके पहले हम सुलेमान से पूछेंगे. ஆனால் அதற்கு முன்பு சாலமோனிடத்துல கேட்போமா? मेरे साथ खोलिएगा सबोपदेशक, என்னோடு கூட திறவுங்கள் பிரசங்கி पहला अध्याय 1ஆம் அதிகாரம் 9, 10 और 11 भी पढ़ लेंगे. 9, 10 மேலும் 11ஐயும் வாசித்து விடலாம். सबोपदेशक उसका पहला अध्याय 9, 10, 11 का भी पढ़ेंगे. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 9, 10, 11ஐயும் मैं வாசித்து आपके விடலாம். लिए पढ़ रहा हूं. உங்களுக்காக வாசிக்கிறேன். जो कुछ हुआ था वही फिर होगा, और जो कुछ बन चुका है वही फिर बनाया जाएगा. सूरज के नीचे कोई बात नई नहीं है. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. 10वां पद को देखेंगे. வசனம் 10 பாருங்கள். क्या ऐसी कोई बात है जिसके विषय में लोग कह सकें कि देख ये नहीं है, ये तो प्राचीन युगों में वर्तमान थी. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ, அது நமக்கு முன்னுள்ள பூர்வங்காலிலும் இருந்ததே. 11वां पद को देखेंगे. வசனம் 11 பாருங்கள். प्राचीन बातों का कुछ स्मरण नहीं रहा, और होने वाली बातों को भी स्मरण उनके बाद होने वालों के न रहेगा. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. बातें बदल सकती हैं, காரியங்கள் மாறலாம், रहने का मकान की स्टाइल बदल सकता है. வசிக்கிற வீடு, அதனுடைய கட்டிடம், அதனுடைய வடிவ அமைப்பு மாறலாம். उदाहरण में मैं एक बात को कहूंगा. உதாரணத்துக்காக நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். पहले लोग जब घर बनाते थे, முதலாவது முன் காலங்களிலே வீடு கட்டுவாங்களே, पहले ड्राइंग रूम रखते, एक वरांडा रखते थे. முதலாவது வெராண்டா இருக்கும். और पुराने घर को देखिएगा, पहले बाहर कोई भी रास्ता में जाने वाला बैठने के लिए एक सीमेंट का एक बैठिया रखता था. வழியில யாரு போனாலும் அங்கே வந்து அமரக்கூடிய ஒரு திண்ணை ஒன்று அந்த பழைய வீட்டுக்கு முன்னால திண்ணை கட்டி இருப்பாங்க, ताकि कोई भी आराम कर सके. யாரு போகிறவர்கள் அதிலே உட்கார்ந்து இளைப்பாற. शाम को घर के लोग बैठ के बकवास कर सके. சாயந்திரத்துல வீட்டுக்காரங்க அதுல இருந்து பயங்கரமா கோர அடிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. बगल वालों से गप मार सकेंगे. பக்கத்துல வீட்டுக்காரங்கிட்ட ஒரே பேச்சா பேசுவாங்க. फिर एक छोटा सा कमरा रहेगा, திரும்ப அதற்கு பின்பு ஒரு சிறிய அறை இருக்கும், जिसमें आप चप्पल खोल के वहां छोड़ के फिर भीतर सकते हैं. लेकिन वहां भी कुछ कुर्सियां रहेगा, जिसको घर में घुसाने का मन नहीं है उसको वहीं बैठाएंगे. அங்கே ஒரு சப்பல் வைக்கக்கூடிய, செருப்புகள் எல்லாம் வைக்கக்கூடிய அது ஒரு சிறிய அறையா இருக்கும். அதுல சேர்ஸ் கூட போட்டிருப்பாங்க. யாராவது இவங்களை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த அறையிலே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. फिर एक ड्राइंग रूम जैसा रहेगा, वहां जिनसे बातचीत करने का मन है या उनको भीतर आने के लिए मन करता आने दो तो उनका बैठाएंगे. திரும்ப ஒரு டிராயிங் ரூம் உள்ள இருக்கும். சரி இவங்களை உள்ள விடலாம், இவங்களை இவங்க கூட பேசணும் அப்படின்னு விரும்பினாங்க சொன்னா அந்த டிராயிங் ரூம்ல சேர்ஸ் போட்டிருக்கும், அங்க வருவாங்க. फिर एक डाइनिंग रूम रहेगा जहां बैठ के लोग खा सकेंगे. திரும்ப ஒரு டைனிங் ரூம் இருக்கும், அங்கே அமர்ந்து சாப்பிடக்கூடிய. फिर किचन रहेगा पीछे. அதற்கு பின்னால தான் கடைசியில கிச்சன் இருக்கும். फिर टॉयलेट जो है वहां से कम से कम 2 मिनट वॉकिंग करके बाहर रहेगा. திரும்ப டாய்லெட்னு சொல்லி ஒன்ன பார்த்தோம் சொன்னா அந்த கிச்சனுக்கு அப்புறம் அங்கே 2 நிமிடம் நடந்து போய் தான் அந்த டாய்லெட்டை பார்க்க முடியும். ये पुराने तरीका का अगर ज्यादा जमीन है, पैसा है बनाने के लिए इसी तरीका से बनाते थे पहले के लोग. இது முன்னே நடந்த வழக்கம், அல்லது அந்த முறையில கட்டினாங்க. யார் இடத்துல பண வசதி இருக்கும் அவங்க இப்படி தான் வீடு அமைப்பை கட்டுவாங்க. फिर दिन बढ़ते गया, திரும்ப நாட்கள் கடந்து சென்றன. जमीन का दाम ज्यादा हुआ, बनाने का दाम ज्यादा हुआ. நிலத்தினுடைய ரேட் ஏறி போயிடுச்சு. திரும்ப வீடு கட்டணும்னு சொன்னா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. और चोरी चमारी ज्यादा होने लगी. திருட்டுலாம் குறையே கிடையாது, திருடர்கள். रात में औरत लोग बाहर जाने के लिए डरती थी. இரவுல பெண்கள் வெளியே போனா அவ்வளவு பயம். इसलिए बाहर आने वाला टॉयलेट को किचन के पास रख दिए. வெளியில அங்க கட்டின டாய்லெட்டை என்ன பண்ணாங்க சொன்னா கிச்சனுக்கு பக்கத்துல கட்டிட்டாங்க.
अगर आपका घर ऐसा ही, मैं आपको शिकायतें नहीं कर रहा हूं, बनाया गया है, क्या करेंगे? किचन इधर है और टॉयलेट इधर है. உங்க வீடு அப்படி கட்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க வருத்தப்படண்டா என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கெட்டியாச்சு. கிச்சன் இங்க இருக்கும், டாய்லெட் ஒட்டிக்கிட்டு இங்க இருக்கும். ये लोडिंग के लिए तैयार है, वहां अनलोडिंग के लिए तैयार है. இங்க லோடிங்க்கு ஆயத்தமா இருக்கிறது, இங்க அன்லோடிங்க்கு ஆயத்தமான ஒரு ரூம் இருக்குது. और फिर धीरे धीरे होते गया, திரும்ப மெதுமெதுவாய் மாற்றங்கள். और टॉयलेट को उठा के बेडरूम के अंदर रख दिए, क्योंकि उठ के ही जाना है बस. டாய்லெட் அங்க விட்டுட்டு பெட்ரூம்லயே கட்டிட்டாங்க உள்ள. ஏன்னா எலும்புன உடனே உள்ளதானே போணும். उस घर का दाम बादू ज्यादा है, क्योंकि अटैच्ड बाथरूम. அந்த வீட்டினுடைய தொகை அல்லது அதனுடைய பணம் ரொம்ப அதிகமான விலை. ஏனென்றால் அது அட்டாச்டு பாத்ரூம் சொல்லுவாங்க, அல்லது அட்டாச்டு ரூம் பாத்ரூம் சொல்லுவாங்க. सामने बैठने के लिए जो बेंच वगैरह बनता था, முன்னால உட்கார்வதற்கு அந்த பெஞ்ச் எல்லாம் அப்படி எல்லாம் உட்கார வச்சிருப்பாங்களே. अभी कौन आके बैठेगा? कोली आके बैठेगा या चोर आके बैठेगा? इसलिए उस सब को हटा दिया गया. இப்போ வந்து உட்கார்றது யாரு? குஷ்டரோகி வருவானா அல்லது பிச்சைக்கார வருவானா? யாராவது ஒருத்தர் வந்துருவான். ஆகையினால அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க. इसलिए वहां पर अगर घर बनाई भी गया, वहां ग्रिल लगा दिया गया. ஆகையினால இப்போ அங்கே வீடு கட்டுறாங்க சொன்னா முன்ன அதுல சரியான ஒரு கிரில்ல கொண்டு நிறுத்திடுவாங்க. क्योंकि किसी किसी घर में कुत्ता आकर रात को लेटा करता था. ஏனென்றால் முன்ன பாத்தீங்கன்னா யார் வீட்டுக்குள்ளேயாவது நாய் தாராளமா போய் அங்க போய் படுத்து கிடக்கும் இரவில. इसलिए इन सारी बातों का परिवर्तन हो गया. ஆகையினால இந்திய காலத்துல எல்லா இந்த காரியங்களும் மாற்றப்பட்டு விட்டது. मेरा खाने का मतलब हम इसको कहते हैं नए विचार हो गया है. நான் சொல்லுவோம் இது ஒரு இப்படியாக மாறிவிட்டது நாகரிகம் என்று சொல்லி. புதிய நாகரிகம், புதிய எண்ணம் ஆகிவிட்டது. शायद घर बदल गया, वातावरण बदल गया. ஒருவேளை வீடு வடிவமைப்பு மாறிட்டு சூழ்நிலையும் மாறிட்டு வச்சுக்கிடுவோமே. लेकिन मनुष्य बदला ही नहीं है. ஆனால் மனிதனோ மாறவே இல்லை. बगल वाला का बोलिएगा, मनुष्य बदलता नहीं है जल्दी. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, மனுஷன் சீக்கிரம் மாறவே மாட்டான். सब कुछ को बदला सकते हैं पैसा के बल से, எல்லாத்தையும் பணத்தை வச்சு மாத்திரலாம். लेकिन मनुष्य को बदलाने के लिए बहुत ताकत लगाना ஆனா पड़ता है. மனுஷனை மாத்தணும்னு சொன்னா ரொம்ப சக்தியை போட்டு செலவழிக்கணும். उत्पत्ति जो 4000 साल के पहले की बातों का हमें दर्शाती है. ஆதியாகமம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த காரியங்களை விளக்குகிறது. वहां रेप किया गया है. हाँ, அங்கே ரேப் பண்ணப்பட்டதா? ஆமா. याकूब का बड़ा बेटा उसकी रखेली के साथ या उसके दूसरी पत्नी के साथ व्यभिचार किया. हाँ माँ, मैं माँ हूं, तुम आओ करके उसकी माँ बुलाई होगी. என்ன அங்கே பாருங்கள், யாக்கோபுடைய மூத்த குமாரன் அங்கே போய் அந்த பெண்ணோடு கூட அவன் விபச்சாரம் செய்தான். என்ன நான் அம்மா என் கூட வான்னு சொல்லி என்ன கூட்டிருப்பாளா? Listen sir, நல்லா கேளுங்க ஐயா, கேளுங்க. अपने पत्नी रहने के समय में भी दूसरे से शादी करने की बात ही काइन के समय से चले आ रहा. आदम उस समय जिंदा भी था. ஒரு மனைவி, சொந்த மனைவி இருக்கிறா, ஆனா இன்னொரு மனைவி வைக்கிற காரியம், இன்னொரு மனைவியை கொள்ளுகிற காரியம் ஆதாம் அங்க இருந்து பழைய ஏற்பாட்டில இருந்து காயின் காலத்துல இருந்து வருது. सुनिएगा, நல்லா கேளுங்க. रेप हो, पॉलीगमी जो अनेक शादी करने की आदत हो, उन दिनों में भी पाया जाता था. இந்த ரேப்பா இருக்கட்டும் அல்லது பாலிகமி, பல திருமணங்களை செய்கிற காரியம், அது இன்றைக்கு மாத்திரமல்ல அப்போ இருந்தே வழங்குகிறது. झूठ बोलना, பொய் சொல்லுதல், धोखा देना, ஏமாற்றுதல், भाई को धोखा देना, சகோதரனை ஏமாத்துறது, पापा को धोखा देना, அப்பாவை ஏமாத்துறது, और अपनी पत्नी को धोखा देना, மனைவியை ஏமாற்றுகிறது. क्या इन बातें पाई जाती थी? இந்த காரியங்கள் எல்லாம் காணப்பட்டதா? हाँ. ஆமா. prostitutes, prostitutes, जो व्यभिचारिणी, விபச்சாரிகள், जो किसी गांव में जाएगा, वहां पहले पूछा था कौन यहाँ कोई उस प्रोस्टिट्यूशन का ट्रेड करते हैं करके पूछते थे. முதலாவது அப்படி கேட்பாங்க, prostitutes இருக்கிற இந்த வில்லேஜ்ல யாராவது இந்த prostitutes ட்ரேட் பண்றாங்களான்னு கேட்பாங்க. इसलिए यहूदा के बारे में लिखा है, ஆகையினால யூதாவை குறித்து எழுதி இருக்கிறது. उसको धोखा देने के लिए उसकी बहू खुद प्रोस्टिट्यूट की ड्रेस पहनी हुई है. அவனை ஏமாற்றுவதற்காக மருமகளே அந்த விபச்சாரியினுடைய உடுப்பை உடுத்துக்கொண்டு ஏமாற்றுகிறாள். ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். जितनी बातों को आज अब देख रहे हैं, எத்தனை விஷயங்களை இன்றைக்கு நாம் காண்கிறோமோ, मर्डर, கொலை, काइन अपना भाई को मार डाला, அந்த காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். परमेश्वर को छोड़ने के बाद या गाली देने की बातें, தேவனை விட்டு விடுகிறது, கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது, वो
उत्पत्ति में पाया जाता அது है। ஆதியாகமத்துக்குள்ளே இருக்கிறது. कान खोल के सुनिएगा। செவிகளை திறந்து கேளுங்கள். सुलेमान सही कहा है। சாலமன் சொன்னது சரியே. कोई बात नहीं है, எந்த ஒரு காரியமும் நூதனமானதல்ல, पहले से है। அது முன்னமே இருந்து வருகிறது. घर का डिजाइन को बदल सकते हैं, வீட்டு வடிவமைப்பை மாற்றலாம், बनाने की तरीका को बदल सकते வீட்டை हैं, கட்டுகிற முறைமைகளை மாற்றலாம். लेकिन मनुष्य का विचार, मनुष्य के काम, मनुष्य की चिंताएं वैसे ही रहा 4000 साल के पहले जब वही है। ஆனால் மனிதனுடைய எண்ணம், மனிதனுடைய காரியங்கள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த அதே மனிதன் பழையதாகத்தான் இருக்கிறான். इसलिए लोग जो हैं, ஆகையினாலே ஜனங்களை பார்த்தால் जब कहते हैं हम लोग नए विचार के पुराना विचार के साथ मेल नहीं कर पाते हैं, சொல்லுகிற பொழுது நீங்கள்லாம் பழைய ஆட்கள், நாங்க புதுசா இப்ப வந்தவங்க, ரெண்டு பேர் எண்ணமும் ஒட்டாது என்று சொல்றாங்களே, तुरंत इस बात को, प्रभु यीशु मसीह की बात को सामने लाते हैं। உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை அவர்களுக்கு முன்பதாக கொண்டு வருகிறோம். नए दाखरस को नए मस्के में लगा के रखना है। புதிய திராட்சரசத்தை புது துருத்திகளிலே வைக்க வேண்டும். अगर उसको पुराने मस्कों में भराएंगे, அவைகளை பழந்துருத்திகளிலே நிரப்பி வைத்தால் दोनों बर्बाद हो जाएगा। ரெண்டுமே கெட்டு போகும். इस बात को हम भी इस्तेमाल किए होंगे, सोचे होंगे। இந்த காரியத்தை நாமும் பயன்படுத்தி இருப்போம், நாமும் யோசித்திருப்போம். यीशु मसीह के विचार को मैं आपके सामने रखूंगा। இயேசுவினுடைய எண்ணத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்லுவேன். यीशु क्या कहता है? இயேசு என்ன சொல்லுகிறார்? यीशु नष्ट होने की बातों को चाहता नहीं। இயேசு கெட்டு போகிற காரியங்களை விரும்புகிறதே இல்லை. फिर से देखिएगा, திரும்ப பாருங்கள். 38 पद को देखिएगा। लूका रचित सुसमाचार 5वां अध्याय का 38 पद। லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38ஆம் வசனத்தை பாருங்கள். जरूर उसने कहा था 37 पद में, 37ஆம் வசனத்துல இயேசு இப்படி சொன்னது உண்மைதான். नया दाखरस को नए मस्के में डालना है, अगर पुराने मस्के में डालेंगे दोनों खत्म कर देंगे। புது ரசத்தை புது துருத்திகளில வைக்க வேண்டும். புது ரசத்தை பழந்துருத்திகளில வைத்தால் அவைகள் ரெண்டும் கெட்டுப்போம். और 37 पद में प्रभु ने कहा दाखरस भी गिर जाएगा, नहीं उठा सकते हैं, मस्के भी फट जाएगा, इस्तेमाल नहीं कर सकते हैं। 37ஆம் வசனத்திலே பார்த்தால் புது ரசம் கிழித்து போடும் துருத்திகளை ரசமும் சிந்தி போய்விடும். लेकिन 38 पद के ध्यान दीजिएगा, ஆனால் 38ஆம் வசனத்தை கவனியுங்கள். परंतु नया दाखरस नई मस्कों में भरना चाहिए। ஆனால் புது ரசத்தை புது துருத்திகளில் வைக்க வேண்டும். और तमिल में 38 और हिंदी में 39। தமிழிலே 38, இந்தியிலே 39 இருக்கிறது. पढ़िएगा, வாசியுங்கள். यहाँ पर वो ट्रांसलेशन नहीं है, இந்தியிலே அந்த வரிகள் விடப்பட்டிருக்கிறது. लेकिन नया ट्रांसलेशन में है। தமிழிலும் புது டிரான்ஸ்லேஷனிலும் அது இருக்கிறது. वहां पर तमिल की बातों को मैं आपके भलाई के लिए कह रहा हूं। நான் தமிழிலே 38லே சொல்லப்பட்ட அடுத்த வரியை உங்களுக்கு சொல்லுகிறேன். तब दोनों सुरक्षित रहेंगे। அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். तब दोनों सुरक्षित रहेंगे। அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். प्रभु क्या कहना चाहता है? ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? मैं नष्ट को नहीं चाहता हूं, நான் கெட்டு போகிறதை விரும்புகிறதில்லை. मैं दोनों को सुरक्षित रखने के लिए चाहता हूं। நான் ரெண்டையும் பத்திரமாய் வைக்க விரும்புகிறேன். पुराने मस्के को भी मैं सुरक्षित रखने के लिए चाहता हूं, பழம் துருத்திகளையும் நான் பாதுகாப்பாய் வைக்க விரும்புகிறேன். नए दाखरस को भी मैं बचाने के लिए चाहता हूं। புது ரசத்தையும் கூட நான் பத்திரப்படுத்த விரும்புகிறேன். प्रभु की विचार, परमेश्वर की मनसा को आप यहां पर देखते हैं। ஆண்டவருடைய எண்ணம், தேவனுடைய மனநிலையை நீங்க பார்க்க முடியும். प्यारो, अपने पारिवारिक बातों में, பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பக்கு அடுத்த விஷயத்திலே, अपने सेवकाई की बातों में, உங்களுடைய ஊழியத்துக்கு அடுத்த விஷயத்திலே, अपने दल के संबंध में, அல்லது டீம் காரியங்களிலே प्रभु के आंखों के द्वारा आप देखने के लिए आपको ताकत मिल सके। தேவனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்க உங்களுக்கு பலன் உண்டாகட்டும். My God is not interested in the destruction of anything. कोई भी बात नाश होने के लिए मेरा परमेश्वर नहीं चाहता. लगातार बाइबल में आप देख सकते हैं, தொடர்ந்து வேதாகமத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஒருவனும் கெட்டு போவது உன் பிதாவின் சித்தம் அல்ல, कोई भी बर्बाद होना पिता की इच्छा नहीं करके अनेक जगह में लिखी गई है। अनेक இடங்களிலே வேதத்திலே இருக்கிறது, யாரும் அழிந்து போவது
பிதாவின் சித்தம் அல்ல. प्रभु हमेशा सुरक्षित रखने के लिए चाहता है. ஆண்டவர் எப்பொழுதுமே பத்திரமாய் இருக்க விரும்புகிறார். अगर उसने पेड़ पौधों को बनाया सुरक्षित रखने के लिए चाहता है. மரம் செடி கொடிகளை உருவாக்கினவர் ஆண்டவர் பத்திரப்படுத்த விரும்பினார். और कुंड को बनाया उसको सुरक्षित रखने के लिए चाहता है. திரும்ப அவைகளை உண்டாக்குற பொழுது அவைகளும் கூட பத்திரப்படுத்த விரும்பினார். मनुष्य ने सोचा हम नवीनीकरण का काम करेंगे. மனிதன் நினைத்தது என்ன? நான் ஒரு புதுமையை கொண்டு வருவேன். सारे पेड़ों को मैं काट दूंगा. எல்லா மரங்களையும் நான் வெட்டி போடுவேன். उसका बढ़ा दूंगा. அவைகளை நான் நிரப்பி விடுவேன். इसलिए आज ऑक्सीजन के लिए मास्क लगाने की आवश्यकता पड़ गया. ஆகையால இன்றைக்கு ஆக்ஸிஜனுக்கு மாஸ்க் போட வேண்டி இருக்கிறது. ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். आज का पत्रिका में है कि दिल्ली में अभी श्वास लेने की तकलीफ हो रही है. இன்றைய செய்தித்தாள் சொல்கிறது இப்பொழுதே டெல்லி பட்டணத்திலே மூச்சு விடுகிற காரியம் கஷ்டமாயிருக்கிறது. The air quality is totally destroyed. वहां के हवा प्रदूषित हो गई है. बच्चे अभी पिल्ले। श्वास इस महीना में अक्टूबर महीना में परेशान हो रहे हैं. பிள்ளைகள் அங்கே அக்டோபர் இந்த மாதத்திலே ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். विंटर में अर्थात शीतकाल में लोगों को श्वास लेना मुश्किल हो जाएगा. அப்படி என்றால் வின்டர் அல்லது குளிர்ந்த காலத்திலே மூச்சு விடுகிறதே பெரிய கஷ்டமாயிருக்குமோ? क्योंकि हमने पेड़ पौधे सबको हटा के ऑक्सीजन की बातों को कम कर दिए. अपनी सुविधा सोच के उसको कम करके घर में एसी रख के उसमें बैठना पड़ रहा है. ஏனென்றால் நம்முடைய வசதிக்காக இடம் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு மரங்களை எல்லாம் வெட்டியாச்சு. நாம் இப்பொழுது வீட்ல ஏசியை வச்சு அந்த குளிர்ச்சியை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். शायद कुछ समय के बाद आप रोड में ऑक्सीजन सिलेंडर लगा के आप मास्क पहन के घूमेंगे. சில நாட்களோ ஆண்டுகளுக்கோ பின்பு நீங்க ரோட்ல நடக்கும் பொழுது ஆக்சிஜன் சிலிண்டரையும் தொங்க விட்டுருப்பீங்க, மாஸ்கையும் போட்டுக்கிட்டு நீங்கள் நடந்து போவீர்கள் போல். बगल वाला का देखिए सुलेमान सही कहा है. பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள் சாலமன் சொன்னது சரியே. पुरानी बातें अभी भी पाई जाएगी. பழைய காரியங்கள் என்ன இப்ப காணப்படலையா? कुछ नई नहीं है. ஒண்ணும் புதுசு கிடையாது. आदिवासी बहन लोग वहां अपने बच्चे को पीछे लगा के काम करते थे. हम ऑक्सीजन सिलेंडर को ढो के हम काम करेंगे. ஆதிவாசி பெண்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை தொட்டில போட்ட மாதிரி பின்னால வச்சுக்கிட்டு அவங்க வெள்ளம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க தொங்க விட்டுக்கிட்டு. ஆனா நாம செய்ய போகிறது என்ன? ஆக்சிஜன் சிலிண்டர் தொங்க விட்டுக்கிட்டு வேலைகளை செய்ய போறோம். झारखंड में जाके देखिएगा बच्चा यहाँ सोता भी है, दूध पीता भी है, माँ काम करती भी है. ஜார்க்கண்ட்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளை இங்க இருந்துட்டு தொங்குனா என்ன, அல்லது மார்பல இங்க தொங்கிக்கிட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன, அந்த அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. वो बच्चा भी बहुत चालाक है, अपने वातावरण को बदल देता है, यहीं रह के दूध पी लेता है. அந்த பிள்ளையும் ரொம்ப தந்திரசாலி. இங்க தான் தொங்க போட்டிருப்பா அம்மா, ஆனா அது திரும்பி எடுத்து இங்கே வந்து பாலை குடிச்சுக்கிட்டு இருப்பா. और आप भी वैसे ही यहाँ टांगेंगे, यहाँ पिएंगे. நீங்களும் கூட இங்க தொங்க விடுவீங்க, இங்க குடிப்பீங்க. पुरानी बातें दूसरे रूप में आया बस. பழைய காரியம் வேறு வடிவம் எடுக்குது அவ்வளவுதான். Listen sir, சுனியே, my God wanted to save the earth, wanted to save people and never wanted destruction. मेरा परमेश्वर लोगों को सुरक्षित रखना चाहा और वातावरण को सुरक्षित रखना चाहा, कभी नहीं चाहा कि यहाँ बर्बादी हो. प्रभु यहाँ एक बात को जानता है. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை वो அறிந்திருக்கிறார். कहता मस्कों का क्या हालत है. இங்கே துருத்திகள் இருக்கிறதே அவைகளுடைய நிலைமை என்ன என்பதை, नया दाखरस का स्थिति स्तर क्या है. புது திராட்சரசம் இருக்கிறதே அதனுடைய நிலைமை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். नया दाखरस को अगर आप रखिएगा एक बर्तन में, புது திராட்சரசத்தை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வைத்தீர்கள்னு சொன்னா उसमें से नया गैस ज्यादा निकलेगा. அதிலிருந்து புதிய அந்த கேஸ் வெளி வந்துகிட்டே இருக்கும். इसलिए वो मस्कों के अंदर रखेंगे, उसको बंद कर देंगे, प्रेशर कुकर जैसा वो काम करने लगेगा. ஆகையினாலே அதை துருத்திகளில வைத்து வைத்தால் அது ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி வேலை செய்யும். அதிலிருந்து கேஸ் வந்து நிரம்பும். और वो मस्की जो है वो पुराने होने के चलते அந்த துருத்திகள் பழையவைகளா இருக்கிறதுனாலே वो फ्लेक्सिबिलिटी को खो जाने के चलते அது விரியக்கூடிய தன்மையை இழந்து விட்டதினாலே, इसलिए वो जब गैस उसको मारेगा वो फट के उसको भी गिरा देगा, अपना भी बर्बाद होगा. அந்த துருத்தி பழைய இருப்பதனால அது விரிய முடியாம அதுவும் கிளியும் உள்ள இருக்கிற திராசரத்த ரசத்தையும் சிந்தி போடும். प्रभु जानता है ஆண்டவருக்கு இது தெரியும். पुराने लोगों के फ्लेक्सिबिलिटी बहुत कम होता है.
பழையவர்கள் இருக்கிறார்களே, பழையவர்கள் அவர்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டி குறையா இருக்கும். नए लोगों का विचार में बहुत हवा गैस निकलता। ஆனால் புதியவர்கள் இருக்கார்களே, அவருடைய எண்ணங்களே ரொம்ப கேஸ் துள்ளி ஆடிக்கிட்டு கிடக்கும். मैं जब कहता हूं कि आप नए लोगों का गैस निकलता, आप लोग कुछ लोग हमारे खाता में जो कुछ लोग घूम रहे हैं कि आर्च बिशप बन के उनकी पेट को देख रहे हैं, उनका तो उम्र में ठीक था लेकिन अभी पुराने होने से गैस भर गया। நான் பழையவர்கள் புதியவர்கள் சொல்லி பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம கேம்பஸ்ல சிலர் கொஞ்சம் வயதானவங்களோ பெரியவங்களோ அவங்க நடந்து போவாங்க, வயிறு முன்ன இப்படி தொந்தி இருக்கும். அப்போ அது அப்படி இருந்து நடந்து போறாங்க. எதுக்கு சொன்னா உள்ள கேஸ் நிரம்பி இருக்கிறதால குறைப்பதற்காக. मैं तमिल में उनको मजाक करने के लिए कहता हूँ, याने वरम पिन्ने मनी वो से वरम पिन्ने, हमारा भाई आएंगे पीछे लेकिन उनका पेट आएगा सामने। इतना तुंद रखे हैं। இவ்வளவு பெரிய தொந்தி வைத்திருப்பதனால நான் சொல்லுவேன், ஆளு பின்னால வரும், தொந்தி முன்னால வந்துட்டு लेकिन இருக்கும். दाखरस का ताकत उसमें से गैस निकलने की वजह से वो फाड़ देता है। அந்த திராட்சை ரசத்தினுடைய சக்தியை பாருங்கள், உள்ளே இருந்து அதை கேஸ் அப்படி விடுகிறதுனால பலந்துருத்திகள் கிழியப்பட்டு போகும். लेकिन प्रभु का विचार को देखिए, ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்களே. फटना भी नहीं है, बचाना भी है। கிழியவும் கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும். दाखरस भी बचाना चाहिए, திராட்சை ரசமும் வீணாக கூடாது, मस्के भी फटना नहीं चाहिए। துருத்திகளும் கிழியப்பட்டு போக கூடாது. What is the solution, sir? उसके लिए क्या हाल है? What is the solution? அதற்கு சமாதானம் क्या है? प्रभु ने कहा, ஆண்டவர் சொல்லுகிறார், नया दाखरस को नया मस्के में रखो, புது திராட்சை ரசத்தை புது துருத்திகளிலே வார்த்து வை. दोनों बच जाएगा। ரெண்டுமே நிரம்பி இருக்கும். लेकिन यहाँ प्रभु छोड़ा नहीं है। ஆனால் இங்கே ஆண்டவர் நிறுத்தி விடவில்லை. Listen, listen, listen. சுனியே சுனியே சுனியே, मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। காரியங்களை கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். प्रभु यहाँ रोका नहीं। கர்த்தர் இங்கே நிற்கவில்லை. 39वां पद को पढ़िएगा, வசனம் 39 பாருங்கள். वहां पर बहुत सुंदर ढंग से लिखा மிக है। அருமையாய் அந்த வசனம் சொல்லுகிறது. तमिल में ये लिखा है, தமிழ்ல இப்படி எழுதி இருக்கிறது, और மேலும் அன்றியும் அன்றியும் और அன்றியும். यहाँ पर मत रुको, இங்க நிற்கிறாதப்பா. अलग अलग रख दो भाई, எப்பா தனித்தனியா வச்சிருப்பா, अलग अलग रख दो, தனியாவே வச்சிரு, ठीक हो जाएंगे। அது சரியாயிரும் எல்லாம். ये नया आदमी, इसके विचार नया है। இந்த புது ஆளு இவன் என்னெல்லாம் புதுசு தனியா தனியாக்கு. पुराना आदमी इसको अलग रखो, இந்த பழைய ஆளை தூக்கி அங்க வை. बीच में एक पार्टीशन डाल दो, या இடை पर्दा डाल दो। இடையில ஒரு திரையையோ ஒரு பார்ட்டிஷனையோ போட்டு வை. ये एक साथ नहीं काम कर இது ஒண்ணு सकता, போல போகாது ரெண்டு கேஸும். इसलिए बाइबल बतलाती है। ஆகையால வேதம் சொல்லுகிறது, इसके बाद भी இது அன்றியும் और அன்றியும் क्या करना है? என்ன செய்யணுமா? लिखा है, அங்க இருக்கு பாருங்க. कोई मनुष्य पुराना दाखरस पीकर नया नहीं चाहता, क्योंकि वो कहता पुराना ही अच्छा। ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். इसका मतलब, प्रभु के खाने का मतलब, ஆண்டவர் சொல்ல வருகிறதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? अरे नई बातें आने से पुरानी बातों को उठाकर फेंक दो, பழைய புதிய காரியங்கள் வரும்போது பழைய காரியங்களை தூக்கி எறிப்பா. नया आदमी आने से पुराना आदमी के फेंक दो। नो, புதுசா ஒரு ஆள் வந்திருக்கானா பழைய ஆளை தூக்கி போடு. இல்ல 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 இல்ல. आप कहते होंगे भैया बुढ़ा हो गए इसलिए अपने लिए प्रचार कर रहे हैं, हमको सिखा रहे हैं। நீங்க நினைக்கலாம், அண்ணன் வயதாகி இப்பொழுது ரொம்ப வயசாயிடுச்சு அண்ணனுக்கு, ஆகையினால நமக்கு இவர் கற்றுக் கொடுக்கிறாரு இந்த காரியத்தை வச்சு நினைக்கலாம். यहाँ जितने लोग बैठे हैं उनका अगर एवरेज एज लिया जाएगा, उसी उतना ही मेरा है। இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேருடைய ஆவரேஜ் வயசை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சராசரி வயது அந்த வயது தான் எனக்கு. मैं हमेशा गमन करता हूँ, நான் எப்பொழுதுமே மேன்மை பாராட்டுகிறது உண்டு, பெருமையா சொல்லுகிறது உண்டு. बिहार में यंगेस्ट चर्च सिकरिया का चर्च है। பீகார்ல யங்கஸ்ட் சர்ச் சிக்கரியா சர்ச். इसका मतलब एवरेज उम्र 21, ஆவரேஜ் வயது சராசரி வயது இந்த பீகார் இந்த சபை வந்து 21. आप सबों का उम्र को मैं लिख करके कैलकुलेट करके मैं डिवाइड करूंगा, एवरेज एज इस चर्च का मेरे ख्याल से 21 है। உங்களுடைய எல்லா வயதையும் போட்டு நான் அதன்படி அந்த ஆவரேஜ் பார்த்தேன்னு சொன்னா அந்த ஆவரேஜ் வந்து 21 வயதுன்னு காட்டும். और वो मेरा उम्र है, அது என்னுடைய वयது. मैं पुराना आदमी नहीं हूं, நான் பழைய ஆளு இல்ல. मैं आप सबों के उम्र को जोड़ जाड़ के डिवाइड करने के बाद मैं उतना उम्र का हूं।
உங்களுடைய எல்லா வயதையும் கூட்டி அதை டிவைட் பண்ணி பார்த்தோன்னா என்ன வயசோ அந்த வயது தான் எனக்கு. हमारे लोगों से पूछिए कल की मीटिंग के लिए परसों 1 बजे तक इसी ऑडिटोरियम में लोगों को मदद कर रहा था. நம்முடைய ஜனங்கள் மீடியா துறையோ பிறர் கேட்டு பாருங்கள். நேற்றைக்கு இங்கு கூட்டம் நடந்தது. அதுக்கு முந்தின நாள் இரவு, அதுக்கு முந்தின நாள் இரவு நான் 1 மணி வரைக்கும் இங்கே இருந்தேன். और हमारे भाई लोग जानते हैं, சகோதரர்கள் அறிந்திருக்கிறார்கள். और हमारे 1 बजे बुढ़े लोगों को हालत क्या होता होगा, वो 7वां आसमान से अगर कुछ पार हो वहां चला गया होगा. பழைய வயசான ரொம்ப கிளடுமாறு இருப்பாங்களே மூத்தவர்கள், அவர்களுக்கு 1 மணினா என்ன தெரியுமா, இரவுல 7ஆம் வானம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க தூக்கத்துல. मैं इसलिए 21 में रखा था, इसलिए यहाँ काम कर. ஆனா எனக்கு வயசு 21 சொன்னேன் இல்லையா, ஆகையினால இங்க வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். मैं अपने विचार को यहाँ लाना नहीं चाहता हूँ, परमेश्वर के वचन के विचार को लाने के लिए चाहता हूं. ஆகையினால என்னுடைய எண்ணத்தை நான் இங்கே கொண்டு வராமல் தேவனுடைய கண்ணோட்டத்துல பேச விரும்புகிறேன். यहाँ एक न्यूट्रल आदमी आता, कोई मनुष्य. இங்கே ஒரு நியூட்ரலான ஒரு மனிதன் வருகிறான். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எவனும் எந்த மனிதனும், कोई मनुष्य, எந்த ஒரு மனிதனும் पुराने दाखरस को पीता है, பழைய திராட்சரசத்தை குடித்து नया दाखरस को पीता है, புதிய ரசத்தை குடித்து वो कहता है यही अच्छा है. அவன் சொல்லுவான் பழைய ரசமே நல்லது. अभी आप पूछेंगे मुझसे, இப்போ என்னிடத்துல நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, कैसा अंकुल ताजा ताजा चाय अच्छा लगता है, 4 बार गरम करके स्टेशन में चाय, मोदी जी के ठेले लोग वहाँ चाय कहते हैं ना, वो चाय में कोई तो टेस्ट है ना कुछ है, पीने से तो एकदम मसक्कम वरुण. நீங்க சொல்லலாம் நல்ல ஃப்ரெஷ்ஷா பாலை போட்டு டீயை போட்டு அதை கொண்டு குடிக்கிறது எப்படி இருக்கும். ஸ்டேஷன்ல அங்கே மோடியினுடைய நிறைய சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. சீடர்கள் அவங்க 4 முறை ஒரே பாத்திரத்தில் ஒரே டீயை சூடு பண்ணி கொண்டு வர்றாங்களே, அது போய் மயக்க மருந்து கொடுத்த மாதிரி கொண்டு गया चेन्नई गाड़ी आई, चाय, கயா சென்னை வண்டி வருது, சாய்னு அதையே கொண்டு வருவான். 1 मिनट रुका है इसलिए कोई खरीदा नहीं है, उसके जाके फिर चूड़ा में रखेगा. 1 நிமிஷம் தான் அந்த கயா சென்னை வண்டி நின்று இருக்குது, ஆகையினால இவனுக்கு விற்பனையே இல்லை. திரும்ப அதே பாத்திரத்தை கொண்டு போய் அடுப்புல கொண்டு வச்சிருவான். पलाम एक्सप्रेस आता, उसी को लेके चाय, பலாமு வண்டி வருது, எக்ஸ்பிரஸ் வருது, அதையே தூக்கிட்டு போவான் சாய். फिर उसके बाद पटना गया एक्सप्रेस आता है, திரும்ப பட்னா கயா எக்ஸ்பிரஸ்ல ஒரு வண்டி வருது, और चाय वही चाय, அதே பாத்திரம், அதே டீ, அதே சாய். ऐसा बेचेगा मालूम है, 4 बार गरम किया हुआ चाय को அவன் 4 முறை சூடு பண்ண அந்த டீயை எப்படி விப்பான் தெரியுமா, मुंह में रखने से आपको एकदम बेहोश होने की हालत में पड़ जाएंगे. நீங்க வாயில அந்த டீயை வச்சாலே மயக்கம் போட்டு விழுறக்கூடிய நிலைமைக்கு போகக்கூடிய டீ அது. गरम गरम ताजा चाय है, गरम गरम ताजा ताजा சாய்னு விப்பான். पुरानी बात को गरम 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 करके பழைய டீயை போட்டுக்கிட்டு சூடான டீ சூடா இருக்குன்னு விப்பான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. प्रभु बहुत ख्याल से यहाँ पर बतलाता है. ஆண்டவர் கரிசனையோடு பேசுகிறார். ताजा दाखरस एक है, இங்க ஒரு புதிய திராட்சரசம் இருக்கிறது, यहाँ पुराना दाखरस है. இங்க பழைய ரசமும் இருக்கிறது. इसमें टेस्ट कैसा बढ़ गया भैया, இதுல எப்படி ஐயா டேஸ்ட் மாறி அல்லது கூட போயிடுச்சு. पीने वाला कहता ये टेस्टी है, அங்க குடிக்கிறவன் சொல்லுகிறான் இது பழசு ரொம்ப ருசியா இருக்கிறது. शायद इसी से ये कहावत आया होगा, ओल्ड इज गोल्ड. ஒருவேளை இதிலிருந்து தான் இந்த சொற்றொடர் வந்ததோ, ஓல்ட் இஸ் கோல்ட் என்று சொல்லி. मैं अंग्रेजी लिटरेचर पढ़ा नहीं है, लेकिन उसको मैं इस्तेमाल करता हूँ, हमारे मीडिया वाले भी इस्तेमाल करते हैं, ओल्ड इज गोल्ड. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்காதவே மீடியாக்காரங்களும் மற்றவங்களும் இதை பயன்படுத்துறாங்க, நானும் இதை பயன்படுத்துறேன். ஓல்ட் இஸ் கோல்ட் इसी से आया होगा, இதிலிருந்து தான் இது வந்திருக்குமோ. उस वचन को फिर से पढ़िएगा, நான் அந்த வசனத்தை திரும்ப வாசியுங்கள். 39वां पद को पढ़िएगा. 39வது வசனத்தை வாசியுங்கள். कोई मनुष्य पुराना दाखरस पीकर नया नहीं चाहता, ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான். क्योंकि वो कहता है ஏனென்றால் அவன் சொல்கிறான் कि पुराना ही अच्छा है. பழைய ரசமே நல்லது. मैं आपको बतलाने के लिए चाहता हूं वचन के आधार पर क्यों अच्छा बना है. நான் வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன் இந்த பழசு நல்லதாயிடுச்சு. मेरे साथ खोलिएगा यिर्मयाह नबी की किताब, என்னோடு கூட திருவுங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48 अध्याय.
48வது அதிகாரம் 48 अध्याय में यिर्मयाह नबी किताब में मोआब के बारे में प्रभु कहता है। எரேமியா 48வது அதிகாரத்திலே மோவாபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். उस वचन को हम पढ़ेंगे। அந்த வசனத்தை நாம் பார்க்கலாமா? यिर्मयाह नबी किताब उसका 48 अध्याय, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம். वहां पर मोआब के बारे में परमेश्वर का क्या कहना है। மோவாபை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 11वां पद को पढ़िएगा। வசனம் 11ஐ பாருங்கள். यिर्मयाह नबी किताब 48 अध्याय 11 पद। எரேமியா 48:11. मैं यहां पर दिखाने के लिए चाहूंगा, पढ़ रहा हूं। நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன், இப்பொழுது நான் அதை வாசிக்கிறேன். मोआब बचपन ही से सूखी है, उसके नीचे थल छट आए। वो एक बर्तन से दूसरे बर्तन में उंडेला नहीं गया और न बंधुआई में गया, इसलिए उसका स्वाद उसमें स्थिर है और उसकी गंध ज्यों की त्यों बनी रहती है। மோவாப் தன் சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படாமலும் அதன் வண்டல்களின் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கு போனதில்லை, ஆதலால் அதன் ருசி அதில் நிலைத்திருந்தது, அதன் வாசனை வேறுபடவில்லை. अगर आप तमिलनाडु में जाइएगा, ஒருவேளை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போனா वहां बोर्ड टांगा रहा था काफी दुकान के सामने। அங்கே காஃபி அல்லது டீ கடைக்கு முன்பதாக ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. अगर चेन्नई से आप विलुपुरम तक जाइएगा, சென்னையிலிருந்து நீங்கள் விழுப்புரம் வரைக்கும் போனா दुनिया भर का बोर्ड लगा है। அங்கே உலகம் முழுவதும் அவ்வளவு போர்டு அங்க போட்டுப்பாங்க. इतना 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 कदम कदम में ஒவ்வொரு அடியா பாத்தீங்கன்னா போர்டா தொங்கும். उसमें लिखा है அதுல எழுதி இருக்கு कुंभकोणम फिल्टर काफी। கும்பகோணம் ஃபில்டர் காஃபி என்று எழுதி இருக்கும். कुंभकोणम फिल्टर काफी। கும்பகோணம் ஃபில்டர் காஃபி என்று எழுதி இருக்கும். क्यों फिल्टर काफी करके आया है? ஏன் அங்கே ஃபில்டர் காஃபி என்று போடப்பட்டிருக்கிறது? यहाँ पर हम लोग चाय पीने वाले हैं, हम फिल्टर काफी नहीं पीते हैं यहाँ। இங்க நாம வட இந்தியாவுல ரொம்ப டீயை குடிக்கிறவங்க இருக்காங்க, ஆகையனால ஃபில்டர் காஃபி எல்லாம் இங்க கிடையாது. फिल्टर का एक सामान होता है, ऐसा एक चीज, ஃபில்டர்னு சொல்லி ஒரு பொருள் அப்படி இருக்கும். एक 3 तल्ला का है। அது 3 அடுக்கு கொண்டது. ऊपर काफी पाउडर डालिए, மேலே காஃபி பவுடர் போடுங்க. इंस्टेंट काफी नहीं, साधारण काफी को पिसा के डालिए। இன்ஸ்டன்ட் அந்த காஃபி பவுடர் கிடையாது, வாங்குனது காஃபி இருக்கிறே அதை நல்லா அரைச்சி தூளாக்கி அதை அங்க போடுங்க. काफी का बिया होगा, उसका मां लोग जो है फ्राई करके उसमें डालेंगे। அந்த காஃபி பீன்ஸ் இருக்குதே, அதை தாய்மார்கள் எல்லாம் அரைச்சி எடுத்து அதை அந்த மேல் தடுக்குல போடுவீங்க. फिल्टर उस पाउडर को डालेंगे, அந்த பவுடரை போடுவாங்க. फिर गर्म पानी डालेंगे, திரும்ப வெந்நியை ஊத்துவாங்க. यहाँ से फिल्टर होके यहाँ आएगा, திரும்ப அது ஃபில்டர் ஆகி இரண்டாவது அடுக்குக்கு வரும். फिर वहां से फिल्टर होके नीचे आएगा, திரும்ப அது அங்க ஃபில்டர் பண்ணி கீழே மூன்றாவது அடுக்குக்கு फिर வரும். नीचे की बातों को ही हम दूध मिला के पीते हैं, इसी को फिल्टर काफी कहते हैं। திரும்ப கீழே வருகிறதே ஒரு அந்த கலர்ல, அதை தான் நாம அந்த பால்ல சேர்த்து சீனி சேர்த்து குடிக்கிறோம், அதுதான் ஃபில்டர் காஃபி. उसी ढंग से அப்படியே दाखरस पुराने होने का मतलब यही है। இந்த ரசம் பழமையா இருக்கிறதே, பழைய ரசம் அர்த்தம் என்ன? जहां दाखरस बनता वहां जाके देखिए, எங்கே திராட்சை ரசம் உண்டாகிறதோ அல்லது அங்கே பாருங்கள் போய். आप वो वुडन बर्तन होता है, அங்கே ஒரு மர பாத்திரம் இருக்கும், वहां पहले डालते हैं, மரத்தால் செய்யப்பட்ட அதிலே ஊற்றுவாங்க. फिर कुछ दिन के बाद उसको उठा के उसी के नीचे उस वचन में जो लिखा है, शायद इस शब्द को आज के लोग नहीं जानते हैं, फिर से दिखाइए भैया 48 अध्याय के 11वां पद। எரேமியா 48:11வது வசனத்தை திரும்ப அதை காண்பியுங்கள், அதில் எழுதி இருக்கு பாருங்கள். यिर्मयाह का 48:11 में लिखा है, எரேமியா 48:11ல என்ன இருக்கிறது? नीचे तलछट है। அது வண்டல்கள், அதாவது கீழே வண்டல்கள் என்று இருக்கிறது. यहाँ पर திருநெல்வேலி में हम कहते हैं मंडी, திருநெல்வேலியில மண்டி எப்படி சொல்றது, வண்டலை சொல்லுவாங்க. और हिंदी सॉरी तमिल में लिखा वंडल, தமிழ்ல எழுதப்பட்டிருக்குது வண்டல் என்று எழுதப்பட்டிருக்குது, और हिंदी में लिखा तलछट, இந்தியிலே தல்சட் என்ற அந்த பதம் இருக்கிறது. और इसका मतलब उसका जो तलछट, इसमें जो गंदगी जैसा दिखाई पड़ता है वो सब बैठ जाता है। அதாவது அந்த வண்டல் அல்லது தல்சட்னு இந்தியில இருக்கிறதே, அதுல இருக்கிற அழுக்கு எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துரும், கீழே வராது. और उसको फिर दूसरे बर्तन में डालते हैं, तलछट को
छोड़ देते हैं। அதை மறு பாத்திரத்தில் வார்ப்பாங்க, அங்க மண்டி அல்லது அந்த வண்டல் இருக்கிறதே அதை அப்படியே அங்க फिर விட்டுருவாங்க. भी तलछट रह जाएगा திரும்பவும் அந்த மண்டி வண்டல் இருக்கும். और फिर उस बर्तन से कुछ समय के बाद तीसरे बर्तन में डालेंगे, திரும்ப அந்த பாத்திரத்திலிருந்து அந்த திராட்சை ரசத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு வார்ப்பாங்க, फिर दूसरे बर्तन में திரும்ப डालेंगे। இன்னொரு பாத்திரத்துல வார்ப்பாங்க. तब बहुत दिन रखने के बाद அநேக நாட்கள் அங்கே வைக்கப்பட்ட பின்பு उसका रंग बदल जाएगा, அதனுடைய நிறம் மாறும், उसका टेस्ट बदल जाएगा, அதனுடைய டேஸ்ட் மாறும், उसका गुण बदल जाएगा, அதனுடைய குணமே மாறும். उन सारी बातों में परिवर्तन आ गया। எல்லாவற்றிலும் மாற்றங்கள் உண்டாகும். प्रभु कहता मोआब के बारे में, ஆண்டவர் மோவாபை குறித்து சொல்லுகிறார், ये बदलता नहीं है क्यों? இவன் ஏன் மாறாமலே இருக்கிறான்? इतना साल हो गया बदलता नहीं है क्यों? இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் ஏன் மாறாம இருக்கான்? ये ऐसे ही है। இவன் அப்படியே தான் இருக்கான். किसी बहन से पूछिएगा, பிள்ளை சகோதரி இடத்துல கேட்டு பாருங்க, मेरा आदमी जब शादी के दिन में तब ऐसे ही अभी भी है। என் புருஷன் திருமணமான பொழுது எப்படி இருந்தார் அப்படியே தான் இருக்கான். मैंने सोचा थोड़ा दिन में ठीक हो जाएगा, நான் நினைச்சேன் என் புருஷன் மாறுவான் கொஞ்ச நாள்லன்னு சொல்லி. एक बच्चा होने के बाद ठीक हो जाएगा करके सोचा, ஒரு பிள்ளை பிறந்தா சரியாயிருவார் நான் நினைச்சேன். वो नहीं हुआ। நல்லா ஆகல. दूसरा बेटा हो जाएगा, दूसरा बच्चा हो गया तो भी ठीक नहीं हुआ। ரெண்டாவது பையன் பிறந்தாச்சு, அப்படியும் அவர் மாறல. अभी रिटायरमेंट होने के समय नजदीक पहुंचा, बदला नहीं, उसी दिन जैसा था वैसे ही। ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, அந்த காலம் வந்துட்டு அன்னைக்கு எப்படி இருந்தார் அப்படியே மாறாமலே இருக்கிறாரு. कई लोगों का, बहन लोगों का यही कहानी होगी। அநேக சகோதரிமார்களுடைய குடும்ப கதை இதுதான். अरे गुण में कोई परिवर्तन नहीं, குணத்துல ஒரு மாற்றமும் இல்லையே, बर्ताव में कोई परिवर्तन नहीं, அவருடைய பழகுகிற காரியங்களே இல்ல, रिश्ता में कोई परिवर्तन, உறவுகளிலே மாற்றம் இல்லை. जरूर दाखरस बना। உண்மைதான், ரசமாக மாறி இருக்கிறார்கள். मोआब के बारे में, उनके बारे में शिकायत है। மோவாபை குறித்து என்ன குறை அங்கே? और शुरू कीजिएगा 11वां पद को, அந்த 11வது வசனத்தை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். उसका कारण बतला रहा प्रभु। அங்கே ஆண்டவர் அதனுடைய காரணத்தையும் சொல்லுகிறார். इस वचन में कई कारण को बतला रहा है। இந்த வசனத்திலே अनेक காரணங்களை அவர் சொல்லுகிறார். क्यों बदला नहीं है? ஏன் மோவாப் மாறல? बचपन से ही सुखी है, சிறு வயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. बच्चा जो भी मांगे खरीद के दे, பிள்ளை என்ன கேக்குறானா கொடுத்துக்கிட்டே இரு, अगर नहीं हल्ला करेगा, இல்லன்னு சொன்னா அழுதுட்டு அடப்பான். वो भी बच्चा लोग बहुत चालाक होता है। பிள்ளைகளும் தந்திரசாலிகளா காரியம் செய்வாங்க. जब जबरदस्ती करके रोना है कि जो घर में मेहमान आएगा या दोस्त आएंगे तभी हमको चाहिए, अभी चाहिए। அவனுக்கு அழணும்னு சொன்னா, வீட்டுல விருந்தினர் வருவாங்க, புதுசா யாராவது வந்த உடனே தான் அந்த நேரத்துல அழுகையை பிடிக்கும் அவன். इसको शांत करने के लिए कुछ खरीद के दो। சரி, இப்ப வீட்டுல ஆள் வந்திருக்காங்களே, இவன் வாயை அடைக்கிறதுக்கு வாங்கி கொடுப்பா. आपने चंद्रिका के बेटा का देखा था ना, நீங்க சந்திரிகாவுடைய மகனை பாத்தீங்களங்க, उसको खुश कराने की बात को दीजिएगा था அவனை சமாளிக்க காரியத்தை கொடுத்தாலும் அவன் எங்கேயோ தான் போயிட்டு இருக்கிறான். उसको देने से ही वो खुश रहे। அவன் அதை கொடுத்தாதான், அந்த சாவியை இதை கொடுத்தாதான் அவன் அமைதியா இருக்கான். उस समय तक माँ के पास नहीं रहेगा, बेटा बच्चा அது बाप வரைக்கும் के साथ தாய் रहेगा। என்ன தகப்பன் என்ன இருக்கவே மாட்டான். ये आप ही को दर्शाता है। இது உங்களை தான் காண்பிக்குது. Listen, सुनिए, we don't get transformed because we are living in a different comfortable thinking. हम बदलते नहीं है, बदलना नहीं चाहते हैं, क्योंकि आरामदेव बातों में हम झूल रहे हैं. तलछट खत्म नहीं हुआ, அந்த வண்டல் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. कभी कभी उबर के ऊपर चले आता है। சில நேரங்களிலே அந்த வண்டலே ஏறி ஏறி மேல வந்து நிக்குது. कारण क्या है? காரணம் என்ன? एक बर्तन से दूसरे बर्तन में उंडेला नहीं गया है, அது ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்படாமல் இருந்தது. कभी बंधुआई में नहीं गया है, அது ஒருபோதும் சிறையிருப்புக்கு போனதில்லை. उसको मालूम नहीं है गुलामी क्या होता है, அதுக்கு தெரியாது சிறையிருப்புனா என்ன, उसको मालूम नहीं है जो दुख तकलीफ क्या है, பட்டினி துன்பம் என்ன தெரியாது. हमेशा सुखी जीवन, எப்பொழுதுமே சுகமான வாழ்வு, हमेशा। எப்பொழுதுமே. अगर थोड़ा बच्चा का थोड़ा सा सिर दर्द आएगा, बोलेगा मम्मी हमको सिर इतना फट रहा है। சின்ன பிள்ளைக்கு கொஞ்சம் தலைவலி வந்தாலும் தலைவலிக்குதம்மான்னு கத்தும். माँ तुरंत बोलेगा आज स्कूल नहीं जाना बेटा। உடனே அம்மா வந்து, அம்மா இன்னைக்கு நீ பள்ளிக்கூடத்து போண்டாப்பா. 8:30 बजे स्कूल खुल गया है, 10:30 बजे इसका सिर फटक गया, नहीं सिर बैठ गया है। அதாவது 8:30 மணிக்கு அங்க ஸ்கூல் ஆரம்பிக்கணும், ஆனால் இங்கே பாருங்கள் இவனுக்கு முன்னமே தலை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு, உட்கார்ந்துட்டான். बेटा आज मैथमेटिक्स टेस्ट है दोपहर में, कम से कम उसमें जाके आ जाओ।
அப்பா பையனே பாருப்பா, மத்தியானம் தான் உனக்கு மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் இருக்குது, ஆகையினால நீ அங்க மட்டும் போயிட்டு வந்துடலாமே. बेटा कहेगा जब फट गया था ना, दिमाग के बाहर चला गया, अभी बैठा हैं, अभी ठीक से बैठने दीजिए, उसके बाद फिर कल जाएगा. அவன் சொல்லுவான், தலை வெடிச்சுன்னு சொன்னாலம்மா, அதுல இருந்து மூளையெல்லாம் செதறி வெளியே போயிட்டு இப்போ நான் உட்கார வச்சு அதை இப்போ தான் கொஞ்சம் சரியா பொருத்திட்டு இருக்கேன், ஆகையினால நாளைக்கு போறேன். It is our story. ये तो हमारी कहानी है. उसका तकलीफ नहीं हुई है, அதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாது, सुखी, சுகமான வாழ்வு. इसलिए उसका रुचि में कोई परिवर्तन नहीं. ஆகையினாலே அவனுடைய அந்த டேஸ்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. जैसा 4 साल के पहले था वैसे ही है. 4 வருஷத்துக்கு முன்ன இருந்த அவன் அப்படியே இருக்கான். तलछट नीचे बैठा है, வண்டல் கீழே அடங்கி தேங்கி கிடக்குது. कोई आके चम्मच डाल के हिला देगा, फिर वो पुराना रूप. யாராவது வந்து அந்த மண்டியை திரும்ப கிண்டி விட்டாங்கன்னா திரும்ப பழைய ஆளு மண்டி எல்லாம் மேல மதக்குது. अरे ठीक था, कल तक எப்ப நேற்று தானே நல்லா இருந்த. दूसरा आके चम्मच लगाया है, வந்தான் பாரு, அவன் ஒரு तलछट से फिर ऊपर आ गया. பழைய ஆள் அப்படி இப்போ தலை தெரிச்சு வந்துட்டேன். We are many times influenced by wrong people. कई बार हम गलत लोगों से प्रभावित हैं. I want to tell it again. मैं फिर से कहूं, Many times we are influenced by wrong people. कई बार हम गलत लोगों से प्रभावित हैं. Slowly we become clear. धीरे धीरे मेदुमेदुआ धीरे धीरे हम ठीक होते हैं. धीरे धीरे हमारे तलछट बैठ रहा है. அந்த மண்டி அல்லது வண்டல் இருக்கிறத மெதுமெதுவாய் படியுது. एक बर्तन से दूसरे बर्तन में डालने का समय में कोई आके हिला दिया. ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வார்க்கப்பட்டு போகிற நேரத்துல வந்து ஒருத்த கிண்டி விட்டு फिर वो पुराना திரும்ப பழைய ஆளு கொம்பு வந்துச்சு. check yourself. आप अपने को जांचें. Do you want to get a transformation in your life? क्या आपके जीवन में इस प्रकार का रूपांतर होना चाहते हैं? क्या लोग चाहने के जगह में आप आने के लिए चाहते हैं? ஜனங்கள் விரும்புறாங்களே அந்த இடத்துக்கு நீங்கள் வர விரும்புகிறீர்களா? यही सही है करके कहने के जगह पर अपने को पेश करने के लिए चाहते हैं? இதுதான் சரி என்ற இடத்துக்கு உங்களை நீங்கள் கொண்டு வர விரும்புகிறீர்களா? लोग उसके मांग करने की जगह पर चले आते हैं. ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய டிமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து விடுகிறீர்கள். प्रभु से कहिएगा, ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், அப்படினா मेरे अंदर का तलछट को हटने दीजिए. எனக்குள்ள இருக்கிற அந்த மண்டி எல்லாவற்றையும் தூக்கி போடும் ஆண்டவரே. திருநெல்வேலி में कहते हैं कापिए इरुत्त कुड़ी, इरुत्त कुड़ी. इसका मतलब तलछट मिलने ना पाए. ஏ இந்த மண்டி இருக்கிறதே அது ரொம்ப இருத்திருப்பா, ஒண்ணு கூட வந்துடக்கூடாது, அப்படி குடின்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில. You need to change your attitude. आप अपने मन भावना को बदलने की जगह पर अभी आए हैं. पुरानी तलछट ऊपर आने के लिए जगह ना दो. பழைய வண்டல்கள் மேல வந்து விடாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். मैं कहने के लिए चाहता हूं, நான் சொல்ல விரும்புகிறேன், इसका नतीजा क्या है? இதனுடைய பின் விளைவு என்ன ஆயிடுச்சு? कोई भी आएगा, யார் வந்தாலும் इतना टेस्ट, அவ்வளவு ருசி, इतना टेस्ट, அவ்வளவு ருசி, इतना टेस्ट. அவ்வளவு ருசி. आपके बारे में लोगों के दिल में इस प्रकार का विचार पैदा होना है. இப்படிப்பட்ட எண்ணங்களே ஜனங்களுடைய மனதிலே உங்களை குறித்து இருக்கட்டும். You must be in a place where you will be accepted, wanted and desired. आप ऐसे जगह पर पहुंच जाएं कि जहां आपकी जरूरत ज्यादा पड़ता है, आपकी मांग ज्यादा पड़ता है लोगों के लिए, वैसा जगह में आपके पीछे वो आदमी कितना अच्छा आदमी है. உங்க பின்னால வந்து அந்த மனுஷன் அவன் என்ன ஒரு அழகான என்ன ஒரு அருமையான அப்படி சொல்லக்கூடிய இடம். 10 मिनट उनके साथ समय बिताएंगे, 10 நிமிஷம் அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசினா போதும், मेरा दिल में कितनी शांति चली आती है, எனக்குள்ள எவ்வளவு சமாதானம் வந்துருது தெரியுமா? कितना क्लैरिटी चली आती है, எனக்குள்ள எவ்வளவு தெளிவு உண்டாகிறது தெரியுமா? कितनी सही बातों का विचार चले आती है. எவ்வளவு நல் எண்ணங்கள் உண்டாகிறது தெரியுமா? अगर उसके साथ में आधा घंटा बैठेंगे, அவன் அந்த மனுஷனோடு அரை மணி நேரம் உட்கார்ந்தா போதும், उसको बातों को केवल सुनेंगे, அவன் பேசுறத மட்டும் கேட்டா போதும், मेरे स्वभाव में परिवर्तन है. என்னுடைய சுபாவத்திலையும் மாற்றம்.
इसलिए यीशु ने कहा ஆகையினால இயேசு சொன்னாரே, तुम जगत के नमक हो। நீங்கள் உலகத்துக்கு பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். एक जबरदस्त इन्फ्लुएंस, टेस्ट बढ़ाने के लिए इन्फ्लुएंस डालने वाला है। அங்கே ஒரு வலுவான தாக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறீர்களா? அது எப்படி உண்டு பண்ண வேண்டும்னு தெரியுமா? ருசியை கூட்டுகிற அனுபவம். थोड़ा सा नमक, கொஞ்சம் நமக்கு உப்பு, वो चीज का स्वाद में परिवर्तन लाता। அவ்வளவுதான் போட்டிருக்கோம் உப்பு. ஆனா அங்க இருக்கிற பண்டம் இருக்கிறதே, அந்த ருசி எங்கேயோ போய் ஏறிடுச்சு. क्योंकि उसका संबंध हुआ और दिखाई नहीं पड़ रहा है, लेकिन इन्फ्लुएंस ज्यादा पड़ रहा है। இந்த உறவு உண்டாயிடுச்சு பாருங்க, அது உள்ள எங்கேயுமே காணப்படல, ஆனா அதோடைய தாக்கத்துல எங்கேயோ போய் ஏறிடுச்சு. அது कल एक अगुआ हमारे बीच का अगुआ ने मुझसे कहा, நேற்று தினத்துல நம்மத்திலே இருக்கிற ஒரு லீடர் சொன்னார், I came as a very crude leader. நான் ஒரு க்ரூட் மோசமான தலைவனாய் வந்தேன். You honored me, நீங்கள் என்னை கனம் பண்ணினீர்கள், but I was crude. நான் ஒரு ரொம்ப My மோசமானா இருந்தேன். मेरा विचारधारा बहुत क्रूड, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் பயங்கரமாயிருந்தது. लेकिन आपके संगति में होते होते, ஆனால் உங்களுடைய ஐக்கியத்திலே இருந்து இருந்து रगड़ खाते खाते அதுல உரசி 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 போய் இவ்வளவு நாளுக்குள்ள मैं इतना पॉलिश्ड हो गया हूँ। நான் இப்பொழுது அப்படியே பாலிஷ்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன். अभी गुस्सा करने के लिए चाहता हूं, आता नहीं है। இப்பொழுது கோபப்பட எப்போ விரும்பினாலும் வரமாட்டேங்குது. I want to get mad like before. நான் முதல்ல இருந்த அந்த கொடூரமா இருக்க விரும்புறேன். இல்ல முடியல, हो नहीं पा रहा। அது என்னால சாத்தியமே கிடையாது. आपने हमको इतना नरम बना दिया। நீங்க என்ன இப்ப மிருதுவாக்கிட்டீங்க. 50 साल नहीं लगा, 10 साल में आपने मुझे नरम बना 50 ஆண்டுகளுக்கு கதை அல்ல அது, 10 ஆண்டுகளுக்குள்ளேயே என்ன பஞ்சை போல் ஆக்கிட்டீங்க. दिया। ये 50 साल की बातों के ऊपर उन्होंने बतलाया। இந்த 50 ஆண்டுகளை கொண்டாடுகிறோமே, இதை வைத்து தான் அவர் அந்த காரியத்தை சொன்னார். शायद जेम्स शुरू करके 50 साल हो गया होगा, ஒருவேளை ஜெம்ஸ் ஆரம்பித்து 50 ஆண்டுகள் நடந்திருக்கலாம். लेकिन हमारा संबंध 10 साल का है। ஆனால் எங்களுக்கும் உங்களுக்கு என உமக்கும் உள்ள உறவு 10 ஆண்டு காலம்தான். लेकिन आपने मेरे ऊपर इतना प्रभाव डाला है, हमें नरम और नम्र बना दिया। ஆனால் நீங்கள் போட்ட தாக்கம் இருக்கிறதே, என்னுடைய குணமெல்லாம் பஞ்சை போல மிருதுவாய் மாறிவிட்டது. कुछ लोग भी ये भी कहते हैं, சிலர் இப்படி சொல்லுவாங்க, जिस दिन से उनके साथ दोस्ती हुई उसी दिन से मैं और कड़ा हो गया। எந்த நாள்ல அவங்க கூட சேர்ந்தனோ அந்த நாள்ல வருகிறதே கோபம் பெருகிட்டே இருக்குதுன்னு एक சொல்லுவாங்க. भाई ने अपने ससुर के बारे में ये कहा, ஒரு மனிதன் தன்னுடைய மாமனாரை குறித்து சொன்ன விஷயம், भैया मैं बहुत अच्छा आदमी था, நல்ல மனுஷனாதான் அண்ணன் நான் இருந்தேன் முதல்ல, लेकिन शादी जब हुई ஆனா திருமணம் ஆனது பாருங்க, वो नोचने वाली के साथ शादी हो गई என்ன தோண்டி தோண்டி அல்லது சிடுகிற அந்த பெண்ணோடு கூட திருமணம். और सारी बातों को नोचेगी எல்லா காரியத்தையும் நோண்டி 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 பாக்குறவ அவ. நாண்டி இல்ல புடுங்கி 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 வச்சிருப்பேன், அப்படிங்கிட்டே இருப்பேன்। என்கிட்ட இருந்து பிடிங்கி எடுக்கணும் சொல்லி பரண்டிக்கிட்டே இருப்பான். मैं एक दिन बर्दाश्त नहीं कर सका, ஒரு நாள் அந்த மனுஷன் சொன்னா, ஒரு நாள் என்னால தாங்க முடியலன்னு, अपना ससुर से जाके सलाह लिया। என்னுடைய மாமனார் இருந்தாரே அவர்கிட்ட போய் இதுக்கு பதில் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்க போனேன். सुनिए दमाद जी सुनिए, மாமா அவர் சொன்னார், மருமகனே मैं उस बेटी के साथ ऐसे ही परेशान रहा, நான் அந்த மகளோட பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுமா? लेकिन मैंने क्या किया मालूम है? ஆனா நான் அந்த மகளை என்ன செஞ்சேன் தெரியுமா? और कड़ा होके இன்னும் அவளை தூக்கி விட்டேன், இன்னும் அவளை खड़ा किया, टाइट किया, இன்னும் நான் டைட் பண்ணேன், இன்னும் அவளை டைட் பண்ணேன், என்ன டைட் பண்ணேன். बेटी बुलाएगी डैडी, மக கூப்பிடுவா டாடின்னு கூப்பிடும்போது, क्या है हिटलर जैसा मैं बोलता, ஹிட்லர் மாதிரி நான் அதிகாரமுடையவனாய் மாறினேன். और वो आखिरी में वो हिटलर बन गई, கடைசியில மகளே ஹிட்லரா மாறி போயிடுச்சா, मैं उसका चपरासी बना। நான் பியூனா மாறி போயிட்டேன். उन्होंने कहा थोड़ा खड़ा रहिए, அவர் சொன்னார், ஆலோசனை கொடுத்தார், கொஞ்சம் டைட் ஆயிருங்கய்யா. मेरा ससुर की सलाह लेके मैं खड़ा होके आज खराब हुआ हूँ। என்னுடைய மாமனார் சொன்ன ஆலோசனை வச்சு நான் டைட் ஆக்குன என்ன இன்னைக்கு கெட்டழிஞ்சிட்டேன். अगर ससुर कहते ஒருவேளை மாமனார் ஆலோசனை சொல்லி பாரு சொன்னா, थोड़ा एडजस्ट कर लीजिए, கொஞ்சம் ஒத்து போயிருங்க, அட்ஜஸ்ட் उसका பண்ணிருங்க, स्वभाव के अनुसार थोड़ा अपने को बना लीजिए, அவளுடைய சுபாவம் அப்படித்தான், நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிருங்கன்னு மாமனார் சொல்லியிருப்பான்னு சொன்னா, ऐसे सिखलाते, இப்படி நான் கற்றுக் கொடுத்திருப்பேன். दोनों में मेल मिलाप होता। எங்க ரெண்டு பேருக்கு இடையில சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை उन्होंने இருந்திருக்கும். कहा
उनके संगति उनकी सलाह से मैं खड़ा हूं। ஆனால் மாமனார் சொன்ன ஆலோசனையில நான் நினைச்சேன் இன்னும் நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி. बगल वाला का हाथ पकड़ के पूछिएगा, பக்கத்துல உள்ளவங்க கரங்களை பிடித்து கேளுங்கள், आपके साथ संगति रखने वाला का गुण में कितना परिवर्तन है। உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவருடைய குணத்துல எங்க எவ்வளவு மாற்றம். लोग कोई कोई कहता है इनके साथ संगति करने के बाद छोटी सी बात को बड़ा दिखाना, मैग्नीफाइंग ग्लास। இவரோடு கூட ஐக்கியம் வைத்ததுனால சின்ன விஷயத்தை மேக்னிஃபைங் கிளாஸ் மாதிரி பெருசா காண்பிக்கிற காரியம். इनके साथ संगति रखने के चलते मैं बीबीसी बन गया, ब्रॉडकास्टिंग कंपनी। இவரோடு கூட ஐக்கியம் வச்சதுனால பிபிசி கம்பெனியா மாறிட்டேன், பிராட்காஸ்டிங் கம்பெனியா நான் மாறிட்டேன். आपके बारे में दूसरे लोग क्या सोचते हैं? உங்களை குறித்து பிறருடைய எண்ணம் என்ன? क्या चाहने के जगह पर आप रहना के लिए चाहते हैं? பிறர் விரும்புகிற இடத்துக்கு நீங்க வர விரும்புறீங்களா? रंग में परिवर्तन हो के इस्तेमाल करने की जगह पर आप हैं? நிறத்திலே மாற்றம் உண்டாகி பயன்படக்கூடிய இடத்துக்கு வர விரும்புகிறீர்களா? क्योंकि आपका तलछट ஏனென்றால் உங்களுடைய வண்டல் खत्म होना है। அது அழிந்து தூக்கி எறியப்பட வேண்டும். उसी के लिए प्रभु इस प्रोसेस को आपके अंदर लाता होगा। அதற்காக ஆண்டவர் இந்த வழிமுறை ப்ராசஸை உங்களுக்குள்ளே வைக்கிறார் போல. God sends the things in your life परमेश्वर ऐसी ऐसी बातों को आपके जीवन में भेजता है so that आपके अंदर का तलछट உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மண்டி இருக்கிறதே वो खत्म हो सके। அது முழுவதும் காணாமல் போக. Unless you yield yourself, जब तक आप अपने को नहीं सौंपेंगे you will never get transformed. आप कभी भी परिवर्तित नहीं होंगे. बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது हम रूपांतर से रूपांतर होते हैं, நாம் மறுரூபத்திலும் மறுரூபமாகி போகிறோம். प्रतिदिन रूपांतर में चलते ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகுகிற காரியம். हैं। इसका मतलब அவருடைய அர்த்தம் என்ன? I become better every day. मैं प्रतिदिन बेहतर होता जाता हूँ. I become better every day. प्रतिदिन बेहतर होता जाता हूँ. अपने आंखों को बंद करें, सिर झुकाएं। நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி